மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நேத்து SRH CSK மேட்ச் நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா? அந்த மேட்சோட தோல்விக்கு அப்புறம் CSKோட கேப்டன் ருத்ராஜ் ஐக்வாட் என்ன சொன்னாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பேசலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் CSK தோல்விக்கான காரணங்கள் இன்னும் ஒரு சில விஷயங்களையும் பத்தி ஹானஸ்டா சொல்றேன். அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் ரொம்ப ஹானஸ்டா சொல்றேன், இது வந்து ரொம்ப ஒரு ஸ்லோவான பிட்ச். அவங்க ரொம்ப நல்லா பேக் ஹேண்ட்ல பவுலிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த கேம் வந்து அவங்கள்ட்ட இருந்துச்சு. எங்களால வந்து கேபிட்டலைஸே பண்ண முடியல. அவங்க அதுக்கு அலோ பண்ணவே இல்லை. நாங்கள் கொஞ்சம் நல்லா பிகினிங்ல பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் வந்து அவங்க நல்ல கம்பேக் கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த பிட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் சாயில் பிட்சாக வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து ரொம்ப ஸ்லோவராக இருக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் அது அதை விட ரொம்ப ஸ்லோவராக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி அவங்க வந்து பவுண்டரி சைஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்டு நாங்கள் வந்து பேட்டிங் பவர் பிளேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய ரன் வந்து அடிச்சிருந்துருக்கணும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய அடிச்சிட்டாங்க. அண்ட் டிராப் கேச்சஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அதே நேரத்தில் அந்த ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக ஆயிடுச்சு. ஸ்டில் நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமை 19th ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போனது ஒரு கிரேட் எஃபர்ட். ஒரு 170லேருந்து 175 இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப நல்ல டோட்டலாக இருந்திருக்கும். பட் எனிவே நாங்கள் இதை வந்து பார்த்துக்கிறோம். அண்ட் டியூ வேற 2 ஹவர்ஸில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மொயின் அலி டியூ வந்தாலுமே 15-16 ஓவர் வரைக்கும் வந்து ஸ்பின் பண்ணாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிச்சு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் நிறையா சேஞ்ச் ஆகலை. அஃப்கோர்ஸ் அவங்க ரொம்ப நல்லா விளையாண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எஸ், எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹானஸ்டான ஒப்பீனியன் அப்படின்னே சொல்லலாம். அவர் ஓப்பன்லி செட், நாங்கள் நல்லா விளையாடலை, அவங்க நல்லா விளையாண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, பேட் கமின்ஸோட கேப்டன்சிங்க. எஸ், அந்த வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணாரு. எஸ், அவர் கண்டுபிடிச்சிட்டாரு பிச்சு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபாஸ்டர் பாலே காட்டக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவே தான் பால் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்லோவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப 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 காண்டாக இருக்கும் அது பேட்ஸ்மேனுக்கு. ஈவன் தோ இன்னும் நல்ல ஸ்பின்னர்ஸ் அந்த டீமில் இருந்திருந்தாங்கன்னா நம்ம 160 வந்திருக்கிறதே ரொம்ப கஷ்டம், மடக்கிருப்பாங்க நம்மளை. பட் நம்மள்ட்ட நல்ல ஸ்பின் ஹிட்டிங் எபிலிட்டி இருந்ததுனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸை உள்ளே கொண்டுட்டு வரவே இல்லை. ஸோ ஆனாலுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸை மீடியம் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, டேரில் மிச்சரை நம்ம கொஞ்சம் பவுலிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். அதே நேரத்தில் இம்பாக்ட் பிளேயராக ஷர்துல் தக்கூரை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இவங்க 2 பேர்னாலுமே நல்ல ஸ்லோவர் பால்ஸ் போட முடியும். அவங்க 2 பேருமே கேமை நம்ம கிட்டேருந்து போய்க்க விட மாட்டியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் எஃபெக்டிவாக வந்து இருந்திருக்கும். முகேஷ் சௌத்ரி என்ன அடித்தாலும் பாலை வந்து உடம்புக்கும் ஸ்பீடாகவுமே தான் போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஸ்லோவர் பால் போட்டு ட்ரை பண்ணியிருக்கணும். அண்ட் நம்ம பவுலர்ஸ் கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பண்ணவே இல்லை. இது எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சி எரர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதை கேப்டன் தான் கவனித்து சொல்லியிருக்கணும். பேட் கமின்ஸ் அதை ரொம்ப நல்லா பண்ணார், ருத்ராஜ் அதை பண்ண தவறினார். அண்ட் ஆப்வியஸ்லி ருத்ராஜ் சொன்ன இன்னொரு விஷயம் தான், 170லேருந்து 175 இல்லை 180 இருந்திருந்தாலுமே இந்த பிச்சில் நல்ல ஸ்கோர் தான். இது 277 பிச்சு கிடையாது. எஸ், நீங்கள் அபிஷேக் சர்மா விளையாண்டதை பார்த்து நீங்கள் சொல்லியிருக்கலாம். பட் அபிஷேக் சர்மாவுக்கு போட்டது எல்லாமே ஃபுல் லென்த்தில் நல்ல பால், நல்ல ஸ்பீடாக போட்டாங்க. அதனால தான் அடித்தார். ஒன்ஸ் ஸ்பின்னர்ஸ் கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கேம் 19th ஓவர் வரைக்கும் CSK எடுத்துகிட்டு போனாங்க. இன்னும் ஒரு 20 ரன் அதிகமாக இருந்துச்சுன்னா இது CSKக்கான மேட்ச்சு. எனிவே இதெல்லாம் கற்றுக்கிட்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது ஃபியூச்சர் மேட்சஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து இதை பற்றி என்ன? அண்ட் CSK மேட்சை எங்கே விட்டாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு, இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் சேனல்.